யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை எல்லாரும் வாசிக்குமா? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இன்றைக்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதற்கு பின்பு ஒரு பெரிய சாப்டர் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 42 அதிகாரத்தில் இல்லாத காரியத்தை ஆண்டவர் இந்த 2 வசனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். யோபு புஸ்தகம் படிக்கணும்னாலே பொதுவாக என்ன தெரியும்? 1ஆம் அதிகாரம் தெரியும், 2ஆம் அதிகாரம் தெரியும், அப்புறம் டைரக்டா எங்க வந்துருவோம்? 42ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம். கர்த்தர் ரெட்டிப்பான படங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று. ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், இதற்கு பின்பு என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை கவனிங்கள். 16வது வசனத்தை கவனிங்கள். இதற்கு பின்பு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதற்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இதற்கு பின்பு ஒரு பெரிய அத்தியாயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க எல்லாருக்குமே தெரியும், யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில அவன் நின்றதுனால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு 5 காரியத்தை சொல்ல போகிறேன். எதுக்கு பின்னாடி எது அப்படின்னு சொல்லி. காயினுடைய மறுபக்கம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன, சில்லறைக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அது மாதிரி தேவன் ஒரு பக்கத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார் என்றால் இன்னொரு பக்கமும் உண்டு. ஆமென். அது நிச்சயமாக மாறாது, அது நிச்சயமாக வரப்போகிறது. கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, எதற்கு பின்பு? என்னுடைய முதலாவது குறிப்பை சொல்லுகிறேன். இழப்பிற்கு பின்பு. எதையாகிலும் இழந்திருக்கிறீர்களா? கவனியுங்கள். நீங்க எதையாகிலும் இழந்திருக்கிறீர்களா? யோபு எதையெல்லாம் இழந்தார் தெரியுமா? முதலாவது செல்வத்தை இழந்தார். 1ஆம் அதிகாரத்துல நீங்க 13 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 13 17 வசனங்கள் வரைக்கும். ஒரு நாள் யோபு வீட்டுல இருக்கிறாரு. ஒருத்தன் வேகமா ஓடி வந்து சொல்றான், ஐயா, உங்க கழுதைகளை ஓட்டி கொண்டு போயிட்டார்கள், உங்களுடைய ஆடு மாடுகளை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். திடீர்னு வந்தாங்க, திடீர்னு கொண்டு போயிட்டாங்க. பேப்பரை திறந்தா அந்த செய்தி, போனை திறந்தா அந்த செய்தி, ஃபேஸ்புக்ல அந்த செய்தி. இதற்கு பின்பு இதற்கு பின்பு இதற்கு பின்பு எதற்கு பின்பு? முதலாவது இழப்பிற்கு பின்பு. எதை இழந்தான் தெரியுமா? செல்வத்தை இழந்து விட்டான். அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். கவனிங்க, அவன் உத்தமன், சன்மார்க்கன், இன்னும் சொல்ல போனா அவன் பெரிய அதிபதி. அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் நிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து மேலூர் வரைக்கும் இருக்கும். நாங்க மேலூர் போனோம். ஏன்னா மேலூர் வரைக்கும் அவன் ஆடு மாடுகள் எல்லாம் வரிசையா நிப்பாட்டினீங்கன்னா மேலூர் வரைக்கும் அவன் ஆடு மாடு இருக்கும், கழுதை இருக்கும், ஒட்டகங்கள் இருக்கும், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அவ்வளவு சொத்தும் ஒரே நேரத்தில் போனது. அதற்கப்புறம் அவனுடைய பிள்ளைகளை இழந்து போனான். 18-19 வசனங்களை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்க. இப்படி ஒருத்தன் பேசி கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் வனாந்திர வழியாய் ஒரு பெருங்காற்று வந்து வீட்டின் 4 முனைகளிலும் அடிக்க அந்த வீடு அவர்கள் மேல விழுந்து என்ன ஆயிட்டார்கள்? 10 பேரும் ஒரே நாளில செத்து போய் விட்டார்கள். 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் எதை இழக்கிறான் தெரியுமா? உடல் நலத்தை இழக்கிறான், சொத்துக்களை இழக்கிறான். சொத்து போனா போயிட்டு போகுதுங்க, சம்பாதிச்சுக்கலாம். பிள்ளைங்க 10 பிள்ளைங்களை அவன் பெற்றெடுக்கும் போது அவன் உள்ள என்ன சந்தோஷம் இருக்கும். நேற்றுக்கு நாங்கள் கூட்டு போய் அணுகிற காட்டின, இதெல்லாம் நீ பிறந்த ஆஸ்பத்திரி அப்படின்னு. 10 பிள்ளைங்களையும் நேற்று அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு எத்தனை வயசுடா ஆகுதுன்னு. 8 வயசு ஆக போகுது. 8 வயசு ஆனவுடனே அந்த ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து விட சொல்லிட்டாங்க. அதனால அங்க கூட்டு போறேன்னு பையன் பயந்துட்டா, நடுங்கிட்டா. ஆயிடுச்சா, இன்னைக்கு விட்டுரும் விடு. ஆனா தம்பி காலை உள்ள வச்சுக்கோ, யாராயும் திறந்துடுவாங்க. ஓகே, கவனிங்க. அங்க 10 பிள்ளைகளை அவன் பெற்று எடுக்கும் போது அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், எப்படி களி கூறும். ஆனால் அந்த 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் செத்து போகும்போது அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல அவன் எதை இழந்தான் தெரியுமா? தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலத்தையும் இழந்து விட்டான். சாத்தான் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் அவன் பிள்ளைகளை எடுத்துட்டீரு,
அவனுடைய சொத்துக்களை எடுக்க விட்டுட்டான். ஆனா அவனை தொட்டால் அவன் நிச்சயமாக உண்மை மறுதளிப்பான். அவனுடைய சுகத்தையும் தொட்டு பார்க்கிறான். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 7-8 வசனங்கள்ல எழுதியிருக்கிறது. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அவன் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும். கவனிங்க, கர்த்தர் என்னைக்கு மேல இருந்து ஆசீர்வதிக்கிறவர், பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆனா பிசாசு யாரு? காலை பிடிச்சு காலை வாடுற ஆளு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் என்ன பருக்களால் வாதித்தான். பிரச்சனை, வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு இருந்தான். அவனுடைய மனைவிக்கு அவனுடைய சுவாசம் வேற்று மனிதரின் சுவாசம் போல தெரிந்தது. திருமணமானவங்களுக்கு புரியும். ஏன்னா அவன் பக்கத்துல போனா என் பக்கத்துல வராதன்னு சொல்றா வைஃப். நாரதியா, உன் மேல அவ்வளவு சலம் அடிக்குது. தேவனை தூஷித்து ஜீவனை விடும், எல்லாவற்றையும் இழந்தான். இழப்பிற்கு பின்பு ஆண்டவர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தார் தெரியுமா? ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது சாப்டர் தொடங்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இழந்ததற்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா அவன் இழந்தான்? தேவன் சிறந்ததை கொடுப்பதற்காக இழந்தான். நான் இப்படி மாற்றி சொல்லுகிறேன். அவன் இழந்ததற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன், நம்புகிறேன், தேவன் சிறப்பான ஒன்றை அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதனால அவன் இழந்து போயிட்டான். சாத்தான் சொல்றான், என்ன இவனை நீங்க சோதிச்சீங்கன்னா இவன் மறுதளிச்சிடுவான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு சிறப்பானதை கொடுத்தாரா? 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, யோபு வேண்டுதல் செய்த போது சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். முதலாவது எதற்கு பின்னாடி கொடுக்கிறார் என்றால், இழப்புக்கு பின்னாடி ரெண்டத்தனையாய் ஒரு மீட்பை தருகிறார். நீங்க எதையாகிலும் இழந்திருந்தீங்கன்னா கடவுளுக்காக ஆண்டவர் ரெண்டத்தனையாய் தருவாரா? நம்புறீங்களா? நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நகோமின்னு ஒருத்தி இருந்தா. நகோமி தன் கணவனை இழந்து போய்விட்டாள், தன் பிள்ளைகளை இழந்து போய்விட்டாள். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பி வந்தபோது அவளுக்கு ரெண்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை தந்தார். ரூத் மூலமாய் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய சந்ததியில அவளை வைத்தார். யோசேப்பு இழந்தான். நீங்க வேதத்துல இழந்தவங்களை பாருங்க. யோசேப்பு அப்பா வீட்டை இழந்தான், அப்பா வீட்டுல இருந்த சுதந்திரத்தை இழந்தான், அப்பா வீட்டுல இருந்த கொழுமையான சாப்பாட்டை இழந்தான், அப்பா கொடுத்த செல்லத்தை இழந்தான். ஒரு பாட்டு இருக்கே, பல வர்ண அங்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு போட்டு உறிஞ்சு போட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாடினோமே வன்கண். பாருங்க, இப்படி யோசேப்பு வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தது. அதை எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சகோதரர்கள் பொறாமையினாலே அவனை என்ன செய்தார்களாம்? விற்று போட்டார்கள். பொறாமை. இந்த ஆள் இருந்தார்னா நம்ம சீட்டு காலி ஆயிடும். உங்களையும் அப்படி யாராவது நினைச்சிருக்காங்களா? இவன் மட்டும் இருந்தான்னா நம்மளுக்கு வர வேண்டிய பதவி இருக்காது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காது. இவனை காலி பண்ணிடணும். காலி பண்ணாங்க. வசனம் சொல்லுகிறது, அவன் எகிப்தின் பிரதம மந்திரியாய் உயர்த்தப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எதையாகிலும் தேவனுக்காக இழந்திருந்தால் ஆண்டவர் சிறந்ததை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. பேதுருவை பற்றி வசனம் சொல்லுகிறது, இயேசுகிட்ட கேட்கிறான், இயேசுவே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுருவை இயேசு கூப்பிடும் போது பேதுருட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? பிஸ்னஸ் சூப்பரா இருந்துச்சு. அவன் படகு 2 படகு ஃபுல்லா ஃபிஷ், நிறைய மீன், வலை, சொந்த வலை தாங்க அவங்களுக்கு சொத்து, இன்வெஸ்ட்மெண்ட். 2 போட் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட்டு இயேசு பின்னாடி போனா ஒண்ணுமே கிடைக்காதுன்றாரு ஆண்டவர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பேதுருவே, நீ தப்பான கணக்கு போட்டிருக்கிற. எவனாகிலும் என் நாமத்தின் நிமித்தம் தன் வீட்டையாவது, தன் சகோதரரையாவது, சகோதரியையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவனுக்கு என்ன கிடைக்குமா? 100 கிடைக்கும். மறுமையில நித்திய ஜீவன் கிடைக்கும். நீங்க எதையாலும் இழந்திருக்கிறீங்களா? இயேசுவுக்காக இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால உனக்கு சொத்து கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்டே போ, அப்படியே போ அப்படின்னாங்களா? ஆண்டவர் நிச்சயமாக மீட்டு தருகிற நல்ல தேவன்.
இரண்டாவது என்னுடைய குறிப்பை சொல்லுகிறேன். அவமானத்திற்கு பின்பு ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். வாசிக்கலாமா? நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் பாருங்க. யோபுவின் நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யோபுவின் நண்பர்கள் வருகிறார்கள். கவனிங்க, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் உட்காந்து பார்க்கறது நல்லது. என்ன, வியாதியில இருக்கிறாங்கன்னா போய் பார்க்கறது நல்லது. 4 பேரும் வர்றாங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டு அவரை குத்தி பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க? 7வது வசனத்துல எழுதியிருக்கிறது, கவனி யோபுவே, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? அடுத்து, எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள். கவனிங்க, அவங்க எப்படி குத்தி பேசுறாங்கன்னா, யோபு, எங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், நாங்க பார்த்திருக்க எங்க அனுபவத்துல சொல்றோம், எவன் அநியாயத்தை உழுதானோ, எவன் தீவினையை விதைத்தானோ அதையே அர்த்தம். நான் நினைக்கிறேன், உனக்கு இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் நீ அநியாயத்தை உழுதிருப்ப, தீவினையை விதைத்திருப்ப, அதனாலதான் அவமானப்படுத்துகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். அவன் எப்படி அவமானப்படுத்துறான்னு பாருங்களேன். சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து. கவனிங்க, நீர் சுத்தமா இருந்திருந்தேன்னா உமக்காக ஆண்டவர் விழித்து கொண்டு வேலை செய்வாரு, உம்முடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. 11ஆம் அதிகாரம் நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி. 14, உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் தூரத்தில் அகற்றி. கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க? யோபுவே, உங்க கையில அழுக்கு இருக்கு, நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க, நீங்க அக்கிரமம் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இந்த வியாதி. ஆனா ஆண்டவர் யோபுவை பற்றி என்ன சொன்னாரு? இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பா எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் விட்டு விலகிடுவான். தேவனுக்கு பயந்து, யாரும் பாக்குறாங்க பார்க்கலன்னு கிடையாதுங்க. அவன் ஊர்லயே பெரிய ஆள், அவன் தான் ஊட்ஸ் தேசத்திலே சீமான், பெரிய ஆளு, தப்பு செஞ்சா தப்பு கிடையாது அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. இவன் நினைச்சா எதுவும் செய்யலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் எந்த தவறும் செய்யாதவன். அவனை பார்த்து இவர்கள் சொல்லுகிறார்கள், உன் கையில அநியாயம் இருக்கிறது, நீ அக்கிரமமா இருந்த, அதனாலதான் உனக்கு இப்படி அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த அவமானத்திற்கு பின்னாடி தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனை குற்றவாளி என்று சொன்னார்கள், ஆனால் தேவன் யோபுவை எப்படி சொன்னார் தெரியுமா? நீதிமான்னு சொன்னார். 42ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 7வது 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அவனை போல நீங்க எப்படி பேசல, நிதானமாய் பேசல. அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவன், அவன் நீதிமான். கவனிங்களேன், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க, உங்களை நீதிமானாக்குகிறவர் சொல்லுங்களேன், கர்த்தர். பவுல் சொல்றாரு, என்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். என்னை யார் அவமானப்படுத்தினாலும், நிந்தித்தாலும், தூஷித்தாலும், போன வாரம் சண்டே சர்வீஸ்ல ஈவினிங்ல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நீங்க உங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் உங்களை யாராயிலும் அவமானப்படுத்தி இருந்தால், நிந்தித்து இருந்தால், நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு சொன்னாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். தாவீது, கவனிங்களேன், தாவீது ராஜாவுக்கு மருமகன். மதுரையில மருமகன் ஆட்சி தான் நடக்கு, தெரியுமா? சரி, மருமகன் ராஜாவுக்கு மருமகன். ராஜாவுக்கு மருமகனா இருந்தா எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைக்கும். ஆனா தாவீதை சவுல் என்ன செய்யறான்னா, கொல்ல பார்க்கிறான். 2 முறை எதைய கொண்டு எறிகிறான்? ஈட்டியை கொண்டு எறிகிறான். 2 முறையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அவனை கொல்லுவதற்கு ஆட்களை அனுப்புகிறார். அவன் மீகால் வீட்டுல தான் இருப்பான். என் மக விதவை ஆனாலும் பரவாயில்ல, தாவீதை என்ன செய்யணும்? கொன்றணும். அவன் படுக்கையில இருக்கான், கொண்டு வந்துருங்கன்னு ஒரு பட்டாளத்தை அனுப்புகிறான். பட்டாளம் வர்றதுக்குள்ள தாவீது ஓடிட்டாரு. தாவீது ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. கட்டிலோட தூக்கிட்டு வாங்கடான்றான். அப்பயும் கொல்ல முடியல. அவனை அவமானப்படுத்துகிறான், மருமகனை அவமானப்படுத்தி நிந்திக்கிறான், கொலை செய்ய நினைக்கிறான். வசனம் சொல்லுகிறது, தேவன் தாவீதை ராஜாவாக மாற்றினார்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் தாவீதை ராஜாவாக மாற்றினார். முழு இஸ்ரவேல் தேசமும் அவனை நம்பினது. கவனிங்க, முதல்ல தாவீதை யாருமே ஏத்துக்கிடலைங்க. அபிஷேகம் பண்ண உடனே வீட்டுல யாரும் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் கோலியாத்தை கொண்டுட்டானே, இப்பனாலும் ஏத்துக்கிடுவோம் அப்படின்னா அப்பையும் ஏத்துக்கிடல. இவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய செய்ய ஜனங்கள் அவனை நிராகரிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேலை வந்த உடனே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார், அவனை உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிலுவையில கேலி செய்தார்கள். எத்தனையோ பேரை ரட்சித்தாயே, இப்பொழுது தன்னைத்தானே என்ன செய்து கொள், ரட்சித்துக்கொள். முன்னேறி வந்து உண்மையிலேயே தேவகுமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். 2 கள்ளப்பயலுவ கூட இருக்கானுவ. அதுல ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக்கொள். இன்னொருத்தன் சொல்றான், கேலி செய்கிறான், பரிகாசம் பண்ணுகிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா, அவமானத்திற்கு பின்னாடி, அந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போய்கொண்டு இருக்கிற இந்த அவமானத்தின் பாதையில, நிந்தையின் பாதையில மருமகனே கவலைப்படாத. என்ன சிரிக்கிறியா ரூபசி? ஆண்டவர் நல்லவர். இந்த பாதையிலே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய உயிர்த்தெழுதலை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 3வது, எதற்கு பின்பு அப்படி என்றால் கண்ணீருக்கு பின்பு. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறான், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும். கவனிங்க, இருள் சூழும் நேரத்துல அழுகை வரும். நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல இருள் சூழும் போது அழுகை வரும். உதவி செய்ய யாரும் இல்லை, ஒத்தாசை அனுப்ப யாரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, யாரும் இல்லை. சாயங்காலம் ஆகிவிட்டது. யாக்கோபுக்கு ஒரு சாயங்காலம் வந்துச்சு தெரியுமா? கவனிங்க, அப்பா வீட்டுல இருந்து போறான். அப்பா வீட்டுல இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். எப்படியோ சாமர்த்தியமா வாங்கியாச்சு. மாமா வீட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுன்னு ஓடி போனா, வசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்தது. சூரஜ் டூப் கயா. சூரியன் அஸ்தமித்தது. ஒரு இடத்திற்கு வந்து ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் படுத்து கொண்டான். இருள் சூழ்ந்து விட்டது. இருள் சூழ்ந்தா எதுவுமே செய்ய முடியாதுங்க. வாழ்க்கையில சில நேரம் எல்லாம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, எல்லாம் இருக்குது. சில நேரங்கள்ல இயற்கை நியதின்னு ஒரு இருள் சூழ்ந்து விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இருள் எவ்வளவு நாள் இருந்துச்சு தெரியுமா? 20 வருஷம் இருந்துச்சு. 20 வருஷம் யாக்கோபின் வாழ்க்கை இருளால் சூழப்பட்டிருந்தது. அவன் சொல்றான், நான் 7 வருஷம் உம்முடைய குமாரத்திகளுக்காக வேலை செய்தேன். 14 வருஷம் உம்முடைய குமாரத்திகளுக்காக, ஒய்ஃபுக்காக 7 வருஷம், அடுத்த ஒய்ஃபுக்காக 7 வருஷம், 7 7 14. அவள் மேல் வைத்த பிரியத்தினால். அந்த வருஷங்கள்லாம் எப்படி தோன்றுச்சா? கொஞ்ச நாளாய் தோன்றினது. தெரியாத உங்களுக்கு அந்த வசனத்தை? அவள் மேல் வைத்த பிரியத்தினால அந்த வருஷங்கள் எல்லாம் கொஞ்ச நாளாய் தோன்றினது. 14 வருஷம் வேலை செய்கிறான். வசனம் சொல்லுகிறது, இரவிலே அவன் படுத்து கிடக்கிறான், குளிர் அவனை பட்சித்தது, பகலிலே வெயில் அவனை பட்சிக்கிறது. பீருண்டதையும் களவு போனதையும் இவங்க மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓன்ட்டதான் கொடுத்துருந்தேன். இல்ல மாமா, அது ஓனாய் பீறி போட்டுருச்சு, எனக்கெல்லாம் தெரியாது, நீ தான் கொடுக்கணும். களவாடிட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியாதுப்பா, நீ தான் சமைச்சாலும் சமைச்சு சாப்பிட்டுருப்ப, எனக்கு கொடுத்துரு. வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்றான், பீருண்டதையும் களவு போனதையும் நீர் என் கையில கேட்டு வாங்கினீர், எல்லாவற்றையும் புடுங்கி கொண்டார். இன்னுமே நான் என்ன செய்ய போறேன்? 20 வருஷம் அப்பா மாமா வீட்டுல இருந்து வருகிறான். வரும்போது அவனுக்கு ஏசாவுக்கு செய்தி அனுப்பிட்டாங்க. எவனோ நம்ம ஆளுக ஏத்தி விட்டுருவாங்க. வந்துகிட்டு இருக்கான்டா, அவனை விட்டுறாத, அவன் தம்பி வாரான். ஏசா அங்கிருந்து வேகமாய் வருகிறான் 400 பேரோடு கூட. இந்த யாக்கோபுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. யாக்கோபு பெரிய ஆள் மாதிரி இருப்பாவில்ல, ஆனா அப்பப்போ பயந்துருவாரு. ஆண்டவரே என்ன செய்ய? வசனம் சொல்லுது, அவன் பயந்து நடுங்கி மனைவியை முன்னாடி அனுப்புகிறான். அடுத்து அவளுடைய வேலைக்காரி, அடுத்து 2வது மனைவியின் வேலைக்காரி, 2வது மனைவி அனுப்பல, 2வது மனைவி வேலைக்காரி, அடுத்து 2வது மனைவி, அடுத்து யோசேப்பு, பென்யாமின், இவங்களெல்லாம் அனுப்பிட்டு பின்னாடி நிற்கிறார். கடைசியில பயந்தாங்குழி தொட நடுங்கி அங்க போய் நின்றுட்டு ஆண்டவரை பார்த்து அழுகிறார். பெனியேல் என்கிற ஆற்றங்கரையை கடந்து அழுகிறான். இரவு முழுவதும் அழுகிறான். ஒரு தேவதூதன் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னா அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை
போக விடேன். அவன் இரவு முழுவதும் போராடுகிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாருங்க. வசனம் சொல்லுகிறது, சூரியன் உதயமானது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சூரியன் மறைஞ்சு போச்சு, அது வேற விஷயம். நான் பிரசங்கத்துல சொல்றேன், சூரியன் உதயமானது, அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எங்க வீட்லயே எனக்கு சோறு போட மாட்டாங்க, நான் இப்படி சொன்னேனா அப்படிங்க. சூரியன் உதயமானது, ஜெபம் பண்ணின உடனே வாழ்க்கை மாறினது. அவன் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார். இரவிலே அழுகை என்றால் உங்களுக்கு பகல் என்று ஒன்று வைத்திருக்கிறார் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டே இருக்கிறார். என்னுடைய இரட்சகரை காணும். இந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து இயேசு 7 பிசாசை துரத்தி விட்டிருந்தார். பிசாசு பிடிச்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்னைக்காச்சும் பிசாசு பிடிச்சிருக்கான்னு. பிசாசு பிடிச்சவன் தான் சொல்லுவான், பிசாசு எவ்வளவு கொடுமையா என்னை பாடுபடுத்தினான் என்று. 7 பிசாசுகளை துரத்தி விட்டார். இவளுக்கு பயம் கிடையாது. இரவு நேரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க கண்ணீரின் பாதையில் இருக்கிறீர்களா, அல்லது இழப்பின் பாதையில இருக்கிறீங்களா, அவமானத்தின் பாதையில இருக்கிறீங்களா? இதற்கு பின்பு என்கிற ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். காத்திருப்புக்கு பின்பு ஆண்டவர் நன்மை செய்கிறார். இவன் வியாதியில இருக்கிறான். வியாதியில இருக்கும்போது எத்தனையோ பேர் பேசுகிறாங்க. எத்தனையோ பேர் பேச பேச எல்லா வார்த்தைகளையும் கவனமாய் கேட்கிறான். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருடா, உன் கையில சடக்குன்னு அடிச்சிருவாங்க. எத்தனையோ பேர் பேசுகிறார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு காத்திருக்கிறான். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், காத்திருக்கும் நேரம் வீணடிக்கும் நேரம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டிங் டைம். வசந்திட்ட பேசினேன், அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான். அவன்கிட்ட முந்தா நாள் நினைக்கிறேன் பேசினேன். ஏன் இப்படி இருக்குன்னு நீ என்னைக்காச்சும் நினச்சிருக்கியா? ஏன் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கன்னு நினச்சிருக்கியா? அப்போ அவன் சொல்கிறான், பாஸ்டர் இது கோல்டன் டைம். பாருங்க, அந்த அந்த பிரச்சனையில போய்கிட்டு இருக்கிறவனுடைய மனநிலைமையை பாருங்க. ஆமா பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் கவலைப்பட்டுருவானோன்னு நினைச்சேன். ஆனா அவன் சொல்றான், இது கோல்டன் டைம், ஆண்டவருக்காக காத்திருக்கிற நேரம். காத்திருக்கிறவர்களை கர்த்தர் கழுகுகளை போல எழும்ப பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். காத்திருந்ததற்கு பின்னாடி அவனுக்கு நன்மை செய்தார். யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருந்தான், அவனுக்கு நன்மை செய்தார். இஸ்ரவேல் மக்கள் பல வருடங்கள் 430 வருடம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் காத்திருந்தார்கள். ஆண்டவர் விடுதலை தந்தார். பிரியமானவர்களை, நீங்க ஒருவேளை காத்திருந்தீங்கன்னா, காத்திருந்தவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து மட்டும் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நம்ம திரும்ப 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்களேன். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு கூட இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும். கவனிங்க, யோபுவுக்கு பாடு எத்தனை வருஷம் தெரியுமா? குறைஞ்சது 1 வருஷம் இருந்திருக்கும். பாடு 1 வருஷம் வேணா இருந்திருக்கும். ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நண்பர்கள் பேசினது, இந்த 1 வருஷ கஷ்டத்தை 42 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆனா 140 வருஷம் நடந்ததை ஒரே வார்த்தையில ஆண்டவர் எழுதிட்டார். ஒரே வரியில எழுதி முடிச்சார். ஆனா நான் சொல்றேன், இதுலதான் ஆண்டவர் நல்ல எலாபரேட்டா எழுதி வச்சிருக்கணும். எல்லாம் நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், கவனிங்கள். உங்க வாழ்க்கையில இவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் சின்னதா மாற்ற முடியும். ஏன்னா ஒரே வார்த்தையில அவங்க வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற முடியும். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு இதற்கு பின்னாடி, எதுக்கு பின்னாடி? இழந்ததற்கு பின்னாடி, கண்ணீருக்கு பின்னாடி, வேதனைக்கு பின்னாடி, அவனுடைய கேள்விகளுக்கு பின்னாடி. நிறைய கேள்விகள் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் ஏன் ஏன்ற கேள்விகள் எல்லாம் ஓடினது. இதற்கு பின்னாடி ஆண்டவர் 140 வருஷத்தை தந்தார். எல்லாரும் நினைச்சாங்க இந்த வியாதியில யோபு செத்து போயிடுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு அவர் வாழ்க்கை, அவர் சகாப்தம் முடிந்து விட்டது, அவருடைய ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், அவருக்காக ஒரு கல்லறை வெட்டி வச்சிருவோம், அவருக்காக ஒரு நல்ல காஃபின் பாக்ஸ் வாங்கி வச்சிடுவோம் அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா வசனம் சொல்லுது 140 வருஷம் உயிரோடு கூட இருந்தானா, பிள்ளைகளையும் கண்டானா, பிள்ளைகளையும் கண்டானா, 4 தலைமுறையை பார்த்தானா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 17வது வசனம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். நல்ல திருப்தியாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு
காண்பிப்பேன். ஆண்டவர் நீடித்த நாட்களை கொடுத்தார், திருப்தியாக்கி வைத்திருந்தார். நான் உங்க எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கும் ஒரு இதற்கு பின்பு இருக்கிறது. இதற்கு பின்பு எதுக்கு பின்னாடின்னு எனக்கு தெரியாது. நீங்க போய் கொண்டிருக்கிற பாதைகளில இதற்கு பின்னாடி நீங்க இந்த வாரம் ஃபுல்லா சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம், இதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நிச்சயமா தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. ஆனால் சிலுவை ஒருபோதும் கடைசி அதிகாரம் கிடையாது. பிரியமானவர்களே, உங்களை 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 உங்கள் காதுகளிலே வருகிற சத்தத்தை இது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு யாராயிலும் சொல்வார்கள் என்றால் அதை நம்பாதிருங்கள், அதை நம்பாதிருங்கள். இதற்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த அவமானத்திற்கு பின்னாடி, இந்த வியாதிக்கு பின்னாடி, இந்த இழப்புக்கு பின்னாடி, இந்த கண்ணீருக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உங்க வாழ்க்கையிலும் இதற்கு பின்பு தயார் செய்து வைத்திருக்கிறார் தேவன். ஒரு புதிய அதிகாரத்தை ஆண்டவர் தயார் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய சாப்டர் ஒன்று ஆண்டவர் கையால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் எழுதி வைத்திருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் தேவன் ஒன்றை எழுதி ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். கண்ணீர் இருந்தது யோபுவுக்கு, இழப்பு இருந்தது, நோய்கள் இருந்தது, நண்பர்கள் குற்றம் சாட்டினார்கள், மனைவி மனம் உடைக்கும் வார்த்தைகளை பேசினார். தேவனும் அமைதியாக கூட இருந்தார். 38ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். ஏன் என்ற கேள்விகளுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். 38ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளுகிற தேவன், உத்தரவு அருளின தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். இந்த 7 மாதம் ஆண்டவரே எங்க பிள்ளைங்க போன பாதையில கண்ணீர், கவலை, ஆண்டவரே ஏமாற்றங்கள், அவமானங்கள், தோல்விகள், ஆண்டவரே ஏன் என்ற கேள்விகள் இருந்தால் அவைகளுக்கு பின்னாடி கர்த்தர் நீர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் தென்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைகளை நீர் நீதிமானாய் மாற்றும், நீர் கனப்படுத்தும். உங்க கையினால் வருகிற கனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டீ இருக்கிறது, நீங்க எல்லாரும் குடிச்சிட்டு போக உங்களை அன்பாய் உற்சாகப்படுத்துகிறேன்.